நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில இடைபடுவாராக. நம்ம பலவிதமான சூழ்நிலைகளில் வந்திருக்கலாம், நெருக்கப்பட்ட வேலைகளில் வந்திருக்கலாம், அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேத வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் வைத்து திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஆண்டவர் என்னை உங்களோட பேச நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு பல சூழ்நிலைகள்ல நம்ம உயர்வை காணாதபடி மன அழுத்தத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். எவ்வளவுதான் பல காரியங்களை முயற்சி எடுத்து பார்த்தாலும், எவ்வளவுதான் பல காரியங்களை செய்து பார்த்தாலும் உயர்வை நாம் பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உங்களை உயர்த்தக்கூடிய தேவன். இயேசு நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன். வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்த ஒரு காரணத்தினால நம்மளை உயர்த்தும்படியாக தான் அவர் தன்னை தாழ்த்தினவராய் காணப்பட்டார். சிலுவையில சகலவற்றையும் சகித்தவராய் காணப்பட்டார். அதனாலதான் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நான் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன், நான் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன். உங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, உன் துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதையும் நீ காண்பாய். நான் உன்னை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்ப ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னை உயர்த்த போகிறேன். உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் பொருளாதாரத்துல, உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனையில இருந்து உன்னை கை தூக்கி விட்டு உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன் அவர். பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன், அவர் விழுந்து போன சூழ்நிலையில, வெளியே வர முடியாத வாழ்க்கையை முடிந்து போன ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய தேவன் அந்த யோசேப்பை கண்ணோக்கி பார்த்து புழுதியிலிருந்து தேவன் அரியணையில உயர்த்தி வைத்தார், உட்கார வைத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் தான் சொல்ற, நான் உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன், நான் உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன். அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம என்ன செய்யணும், அதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இங்க தாவீதோடைய வாழ்க்கையில தாவீது என்கிற ஒரு பக்தனை தேவன் உயர்த்தினார். அதுதான் அவர் சொல்றாரு, அவர் என்னை உயர்த்தினார். ஆமா, அவர் உன்னை உயர்த்துவார். அப்போ இன்னைக்கு தாவீதை தேவன் பல முறையில விழுந்து போன ஒரு சூழ்நிலையில, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, அவமதிக்கப்பட்ட வேளையில தாவீதை தேவன் உயர்த்தினார். அவர் எப்படி உயர்த்தினார், எதனால உயர்த்தினார், என்ன காரணத்தினால உயர்த்தினார், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, தாவீதோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும்போது, தாவீதோடைய வாழ்க்கையை நீங்க படித்து பார்க்கலாமா? நீங்க 38வது சங்கீதத்துல நீங்க பாருங்க, நல்ல கவனிங்க. தாவீது சொல்றாரு, என் துக்கம் எனக்கு முன்பாய் இருக்கிறது. முதல்ல தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பாக அவருடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, துக்கம் இருக்கிறது. பாருங்க, தாவீது நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன், நல்ல தேவனை தேடி நல்ல தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன், கர்த்தரை ஆராதிப்பதுல மிக தேறின ஒரு தேவ மனுஷன். அவன் ஆராதிக்கும் பொழுது ஜனங்களிடத்திலிருந்து பிசாசு விலகி போய் ஜனங்கள் விடுவிக்கத்தக்கதாக தேவனுக்காக வல்லமையா எழும்பின ஒரு தேவ மனுஷன். ஆனா அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, என் வாழ்க்கையில என்ன காணப்படுகிறதுனா, என் துக்கம் எனக்கு முன்பாய் இருக்கிறது.
அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறான், ஆராதிக்கிறான், ஆலயத்துக்கு போகிறான், தேவைகள் சந்திக்கப்படுகிற மாதிரி இருக்குது. ஆனா என்னுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா துக்கம் இருக்கிறது, என் இருதயத்துல வேதனை இருக்கிறது. இன்னைக்கு அதே போலதான் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கு போறோம், காணிக்கையை கொடுக்கிறோம், எல்லா ஊழியத்துக்கு முயற்சி பண்றோம், எல்லா காரியத்தையும் செயல்படுத்துறோம். ஆனா நம்ம இருதயத்துல இருக்கிறது என்னன்னா துக்கம் விலகல, வேதனை விலகல, அவமானங்கள் விலகல, கண்ணீர்கள் விலகல. வேதனைக்கு மேல வேதனையோட தான் இந்த தேவ மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னொரு வசனத்தை கூட அவர் சொல்றாரு, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள். எதனால துக்கம்னா தாவீதை பகைக்கிற ஒரு கூட்டம், வேதனைப்படுத்துற ஒரு கூட்டம். இன்னைக்கு வேதனைப்படுத்துறவர்கள் நம்ம மத்தியில சூழ்ந்து இருக்கிறார். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில முதலாவது வேதனைப்படுத்தினது யாருன்னா சொந்த மாமனார். மாமனார் மருமகனுக்கு பின்பாக தூஷணத்தை பேசி, ஆமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் சொல்லி முயற்சி எடுத்து தாவீதை வேதனைப்படுத்துறார். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சொந்த சகோதரர்கள் தாவீதை அவமானப்படுத்தி, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவீதை துக்கப்படுத்தி தாவீதோட இருதயத்தை வேதனைப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சொந்த மனைவி என்ன பண்ணுகிறா, தாவீதோட இருதயத்துல பல வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள இருந்து வேதனை, சகோதரர் மத்தியில இருந்து வேதனை, சொந்த பந்தங்கள் இடத்துல இருந்து வேதனைன்னு பார்த்தா, இன்னொரு பக்கத்துல நீங்க பார்க்கும்போது வெளி வட்டாரத்துல சொந்த மகனே ஒரு பக்கத்துல வேதனைப்படுத்துறான். அப்சலோம் சொந்த மகனே என்ன பண்றான், தாவீதை வேதனைப்படுத்துறான். அவமானப்படுத்தத்தக்கதாக, தகப்பனை அவமானப்படுத்தத்தக்கதாக வேதனைப்படுத்தும் போது தாவீதுக்குள்ள துக்கங்கள் பெருகிறது. ஒரு பக்கத்துல கணவனால வேதனை, ஒரு பக்கத்துல மனைவினால வேதனை, ஒரு பக்கத்துல குடும்பத்தால வேதனை, பல சூழ்நிலைகள்ல நெருக்கப்பட்டுதான் உடைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட நிலைமையில உங்களை இருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க வாழ்ந்து வந்திருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட பாதைகளை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நான் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன். அப்ப பாருங்க, நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த தாவீதோடைய வாழ்க்கையில பல வகையான நெருக்கங்களும் வேதனைகளும் சூழ்ந்திருந்த வேளையில, சத்துருக்கள் பகைஞராய் இருந்த வேளையில தாவீது எப்படி வாழ்ந்தான், எப்படி நடந்து கொண்டான், எப்படி இருந்தனால கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், அதுதான் நம்ம பார்க்க போறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். தாவீது என்ன செய்தார்? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் வேளையில தாவீது என்ன செய்தார்? உமது நிமித்தம் நான் எதை சகித்தேன்? எதை சகித்தேன்? நிந்தைகளை நான் சகித்தேன். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் வேதனைகளை நான் சகிக்கிறேன். பாருங்க, துக்கம் என் முகத்தை மூடிச்சு, ஆனாலும் உமக்காக நான் சகிக்கிறேன். தாவீது தெளிவா சொல்றாரு. அவமானம் ஒரு பக்கம், நெருக்கம் ஒரு பக்கம், மன அழுத்தம் ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம், பல சூழ்நிலையில குழப்பங்கள் இருந்தாலும் தாவீது என்ன செய்யறாருன்னா கர்த்தரின் நிமித்தமாய் அவர் சகிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கவனம். தேவ பிள்ளைங்க எப்படி வாழணும்னா முதலாவதாக சகிப்பின் அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சகிப்பு என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். நீ நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா வேதனை தாங்க முடியாம செல்போன் எடுத்து அதையாவது பேசிடும்.
இல்லை எங்கேயாவது போய் நம்ம ரகசியத்தை சொல்லிடுவோம், இல்லை யார்ட்டையாவது போய் நம்ம சண்டை போடுறோம், இல்லை யார்ட்டையாவது போய் குறை சொல்லிட்டு இருக்கிறோம், யார்ட்டையாவது போய் குற்றத்தை நம்ம இருதயத்துல வாழ்க்கையில வேதனையை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது உனக்குள்ள சகிப்பு தன்மை வேணும். நீ சகிக்காம என்ன காரியத்தை செய்தாலும் ஜெபம் பண்ணாலும் அவன் ஜெபம் கேட்கப்படாது. இயேசு சிலுவையை சகித்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தமா தான் அவருக்கு உயர்வு ஏற்பட்டது, சிங்காசனம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. நீ தேவன் சொல்றாரு, அந்த வேதனை நீ சகிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இவ்வளவு காலமா நான் வேதனை சகிக்கிறேன், என்னால முடியல பிரதர், என்னால வேதனையை பொறுக்க முடியல, என் வீட்டுல வந்து பார்த்தாதானே தெரியும், என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை இருந்தாதானே தெரியும், இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்து வந்தாதானே தெரியும், நீங்க சொல்லலாம். ஆனா தாவீது 40 வருடங்கள் வேதனை சகித்தார். ஆமா, அவர் மரணத்தின் நொடி பொழுது கூட 80 வருடங்கள் வேதனை சகிக்கிறவராய் இருந்தார். பாருங்க, நல்ல கவனமா கவனிக்கணும். தேவ பிள்ளைங்க வேதனையை சகிக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீ நம்ம நினைக்கிறோம், நல்லா துதிச்சிட்டோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், கூட்டத்துக்கு போகிறோம், அங்க போகிறோம், இங்க போகிறோம், எல்லா காரியம் செய்யறது நல்லதுதான். ஆனா சகிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குதா? சகிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குதா? சகிக்கக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்குதா? சகிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்குதா? என் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, நீ சில காரியத்தை நீ சகித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை அவமானப்படுத்தும் போதும், மோசேயை முறுமுறுக்கும் பொழுதும் மோசே அதை சகித்து கொண்டா. நீ பல சூழ்நிலை நம்ம நெருக்கங்களை பார்த்த உடனே நம்ம அதை மேற்கொள்ள முடியாம, சகிக்க முடியாம, ஏற்றுக்கொள்ள முடியாம நம்ம என்ன செய்யறோம்னா, தேவையில்லாத இடத்துல நம்ம பேசுகிறோம், தேவையில்லாத காரியத்தை யோசிக்கிறோம், தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம மனதில் வந்து யோசித்து அது பல காரியங்களை நம்ம அதை யோசித்து வைத்து அதை குறித்து நம்ம திணிக்க நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, உனக்கு நெருக்க வரும்போது நீ சகிப்பதற்கு நீ ஒப்புக்கொடு. உனக்கு அவமானம் வரும் பொழுது நீ சகித்து வாழ்வதற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணி. எவ்வளவுதான் உனக்கு சோதனை வந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு வேதனை வந்தாலும், நீ அதன் மத்தியில சகித்து நிற்கும் போதுதான் தேவன் உன்னை உயர்த்த முடியும். வேதத்துல பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் படிக்கலாமா? என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. இங்க பாருங்க, பவுல் அடிகளார் கொரிந்தி சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், பல காரியத்தை கண்டித்து சொல்ற. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செயல்வாற்றணும், அன்பு செலுத்தணும், கோபப்படக்கூடாது, அவன் பிரிவினை இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது, ஜபத்தை தவிர நீங்க பிரிந்து வாழக்கூடாது, இப்படி அன்பு செலுத்துறது நீங்க வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும், ஒரு மனம் உள்ளவங்களா நீங்க வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும், நீங்க வீணான காரியங்களுக்கு பகைக்க கூடாது, தேவ பிள்ளைங்க அப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அவங்களுக்குள்ள. இப்படியெல்லாம் பேசுகிறாரே, இப்படியெல்லாம் சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு பவுலடிகளார வார்த்தையினால காயப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும்.
தேவனுடைய பிள்ளைங்க சில காரியத்தை பார்க்கும்போது, வேதனைகளை சந்திக்கும் போது, அவமானங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, நெருக்கங்களும் நிந்தைகளும் நம்மளை சூழும் பொழுது சற்று சகித்தால் அது நலமா இருக்கும். அது பவுலடிகளா திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தேவ தூதாக கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில இந்த கடைசி காலத்துல கர்த்தர் இந்த நெருக்கத்தின் வேளையில நம்மளை விசாலத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் நம்ம சில காரியத்தை சகித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில காரியத்துல நம்ம பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாமா? அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை படிங்க. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்துல அறைஞ்சாலும் நீங்க சகித்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைங்க அந்த நாட்கள்ல எப்படி வாழ்ந்தாங்கன்னா சகித்து வாழ்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. முகத்துல அரைஞ்ச மாதிரி பேசினாலும் அவங்க சகித்து வாழ்ந்தவங்களாக காணப்பட்டார்கள். தேவ வார்த்தையை கேட்டு அவர்கள் சகித்து வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்காக நீ சகித்து கொள்ள வேண்டும். நீ இந்த பிரச்சனை உனக்காக நீ சகிக்காத, சூழ்நிலைக்காக சகிக்காத, மற்றவங்களுக்காக சகிக்காத, நீ கர்த்தருக்காக சகித்து கொள்ள வேண்டும். நல்ல கவனம். இன்னைக்கு நம்ம யாருக்காக சகிக்கிறோம்னா நேசிக்கிறவங்களுக்காக சகிக்கிறோம். அதுதான் சூழ்நிலை நிமித்தம் இந்த காரியம் நடக்கணுமே சொல்லிட்டு சகிக்கிறோம். இந்த விஷயத்துல ஒரு அற்புதம் நடக்கணுமே சகிக்கிறோம். இப்படி நீங்க சகிக்காம கர்த்தருக்காக சகிக்கிறவங்களா இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கூட ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்க வேதத்திற்கு கொள்ளலாமா? நீங்க 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் போது வேத வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 1 மட்டும் 2 வசனத்தை ஒருவர் படிக்கலாம். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. தாவீது இப்போ ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல தங்கி இருக்கிறார். எந்த ஊர்ல தங்கி இருக்கிறார்னா சிக்கலாக் என்கிற ஒரு கிராமத்துல தங்கி இருக்கிறார். இந்த கிராமத்துல தங்கி இருக்கும் போது இவர் தாவீது அவரோட சேர்ந்த சகல நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க, குடும்பமா அங்க இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி மறுபடியுமா திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது இங்க எதிரி படைகள் என்ன பண்றாங்கன்னா, ஆமா, வேதத்தை படிக்கும் பொழுது சிலரை கொள்ளையடித்து அந்த இடத்தையே அங்கு தங்க முடியாதபடி அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டார். கஷ்டப்பட்டு வீடு கட்டினான், கஷ்டப்பட்டு நிலத்தை வாங்கினான், கஷ்டப்பட்டு எனது சேர்த்து வச்சான், கஷ்டப்பட்டு எனது மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூடி அந்த இடத்துல இருந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கும் போது அந்த இடமே முற்றிலுமாய் தரைமட்டமாயிடுச்சு. இழப்பு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சு. அவமானங்களும் நெருக்கங்களும் தனிமைகளும் காணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சு. மனது அழுத்தம் அதிகம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு வேளையில தான் இங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது நீங்க 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்க கவனமாய் கவனித்து பார்க்கும்போது பாருங்க, இப்ப எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான், வேதனைப்படுகிறான், நெருக்கப்பட்டு இருக்கிறான், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெரியல, அடுத்த முயற்சி என்ன எடுக்கணும் தெரியல. அவங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் அழுகை மாத்திரம்தான். ஒருவேளை நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா?
இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, ஐயோ நான் என்ன செய்யணும் தெரியல, நான் இனி எப்படி வாழ போறேன்னு தெரியல, என் நெருக்கத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறது யாருன்னு தெரியல, நான் பல இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டேன், பல காரியத்துக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், பல பிரயாசங்களை நான் எடுத்து பார்த்தேன், ஆனா எனக்கு அற்புதமே நடக்கலையே, ஐயோ நான் இந்த இடத்துல வந்தாலாவது எனக்கு அற்புதம் நடக்கும்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து குடி உட்கார்ந்தும் பார்த்தேன், ஆனா எனக்கு அற்புதம் நடக்கலையே. பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு கூடி வந்து இருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தா அற்புதம் நடக்காது. பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிலத்தை விட்டு இன்னொரு நிலத்தை வாங்கி அந்த வீட்டை கட்டி பார்ப்பாங்க, அந்த இடத்துலயா சமாதானமாக இருக்குமா, அந்த இடத்துல அற்புதம் நடக்காது. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியில இருந்து இந்த கம்பெனி, இந்த தொழில இருந்து இந்த தொழில், இப்படி தொழில்களை மாத்தி பார்ப்பாங்க, அந்த இடத்துல அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை, எல்லாவற்றிலையும் தோல்வி, எடுக்கிற முயற்சிகள்ல தோல்வி, எல்லா விஷயங்கள்லையும் சமாதானமற்ற நிலைமையில, நீதி எடுக்க முடியாம சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, இழப்புக்கு நேராய் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் எல்லாம் இப்ப அழுது கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை இப்படி இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடதும் கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைங்களே, அவர் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5வது வசனத்துல தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேலின் ஊராகிய எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு போயிட்டான், ஒண்ணுமே மிச்சம் இல்லை. போயிட்டு வந்து இந்த இடத்துல நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த தொழிலாவது ஆசீர்வதிக்கப்படுமான்னு பார்க்கும்போது, இந்த காரியத்துல கை வச்சு இதுல ஒரு உயர்வு கிடைக்குமான்னு பார்க்கும்போது, எல்லாவற்றிலும் படுந்தோல், படும் வீழ்ச்சி, வெளியே எழும்ப முடியாது, தலை காணிக்க முடியாது, உயர்வு இல்லை. அவ்வளத்துக்கு வேதனை, கண்ணீர், அவமானம், நெருக்கம், துக்கம், பலவிதமான அழுகை, கூக்குரல்கள் கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது என்ன செய்யற, 6வது வசனத்தை படிங்க. இதுலதான் நல்ல கவனமா ஒரு விஷயம். இப்போ கூட இருக்கிறவங்க நண்பர்கள், தாவீதை சார்ந்து வந்தவன் எல்லாரும் என்ன பண்றான், இப்ப தாவீதை அவமானப்படுத்தி கல் எடுத்து எரியணும் நினைக்கிறான், வேதனைப்படுத்தணும் நினைக்கிறான். எப்படியாவது இவனை நம்பி வந்தேன், ஆனா இவனை இப்படி ஆயிட்டானே, இவனை நம்பி வந்தேன், இந்த குடும்பத்தை நம்பி போனேன், ஆனா இந்த குடும்பம் இப்படி பண்ணிட்டு, இந்த வாழ்க்கையை நம்பி வந்தேன், இந்த வாழ்க்கையில அற்புதம் இல்லையே, இந்த சூழ்நிலை நிமித்தமா நான் வெளியே வந்தேன், ஆனா இவங்களை நம்பி வந்தனால அற்புதம் நடக்கும்னு பார்த்தா நடந்தது எல்லாம் இழப்பாயிற்றே. எல்லாம் சுரண்டிட்டு போறாங்க, எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போறாங்க, ஒண்ணு எனக்கு மீதி வரல, வீட்டுக்குள்ள மீதி எடுக்க முடியல, குடும்பத்துல மீதி எடுக்க முடியல, வருமானத்துல மீதி எடுக்க முடியல, வாழ்க்கையில மன அழுத்தம், வேதனை, நெருக்கம். இங்க நம்பி போனாலும் நம்புனவனும் கைவிட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்ப நம்பினவன் அவன் என்ன பண்றான்னா, கூட இருந்தவன் அவனை கொலை செய்யற அளவுக்கு பகைக்க ஆரம்பிக்கிறான். சகோதரனா இருந்தவங்க பகைக்க ஆரம்பிக்கிறான், நெருங்கி இருந்தவங்க இப்ப தாவீதை பகைக்க ஆரம்பிக்கிறான், வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படி வேதனைப்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது நல்ல ஒரு கவனமாய் கவனிச்சுக்கணும். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வேளையில தான் யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா, யாராவது ஒரு ஊழியக்காரங்க பேச மாட்டாங்களா, ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஏதாவது ஒரு திட்டம் நமக்குள்ள உதிக்காதா, நான் என்ன செய்யணும், பல காரியத்தை நம்ம யோசிக்கிறவர்களாய் காணப்படுவோம், பல காரியத்தை நம்ம சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம், பல காரியங்களை நம்ம தீர்மானங்களை எடுக்கிறவர்களாய் இந்த வேலையில தான் காணப்படுவோம். ஆனா தாவீது அந்த நேரத்துல தனித்து விடப்பட்ட நேரம், நெருக்கப்படுகிற ஒரு நேரம்,
கைவிடப்படுகிற ஒரு நேரம், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு வேளை, அப்படிப்பட்ட தனிமை நிலைமையில நண்பர்கள் பகைக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க, இவன் இருந்ததும் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சகித்து தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். நீ தேவனுடைய பிள்ளைங்க, அப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். நம்ம எவ்வளவுதான் நம்ம சகித்து வாழாம, நம்ம அதை செஞ்சா இதை செஞ்சா, அப்படி பண்ணா இப்படி பண்ணா, இந்த திட்டத்தை எடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி எல்லா முயற்சி எடுத்தாலும் அற்புதம் இல்லையேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், முதலாவது தாவீது தன்னை திடப்படுத்தி சகித்து வாழ்ந்தது போல தேவ பிள்ளைகளாகிய நாமோ நம்மை திடப்படுத்தி நம்மளை சகித்து வாழ்வதற்கு முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்துல இருக்கலாம், வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பிள்ளைங்களுடைய காரியங்கள்ல காணப்படலாம், மாமனார் குடும்பத்துல இருக்கலாம், தொழில்ல, வேலையில, வருமானத்துல ஒருவேளை இழப்புகளை சந்தித்து நெருக்கத்தோட நீங்க இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ சகித்து வாழ்வதற்கு நீ உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணி. நீ சகித்து வாழ்வதற்கு மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு பலன் தருவார். இதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர் அவர் இருக்கிறார் சொல்லிட்டு தாவீது தன்னை திடப்படுத்தி பலப்படுத்தினது போல நீங்களும் இந்த இடத்துல சகித்து தன்னை திடப்படுத்தி பலப்படுத்துவர்களாய் காணப்பட்டு வாழ வேண்டும் என்று தேவன் இந்த நாள்ல நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். நீ தேவனுடைய பிள்ளைங்களே, இதனால தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நீங்க பார்க்கும்போது, நீங்க 2 சாமுவேலுக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் படிக்கலாமா? அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல கவனம். அவன் சகித்து தன்னை திடப்படுத்துறதுனால 2 காரியம் ஏற்பட்டுச்சு. முதலாவது காரியம் என்னன்னா, நீங்க அந்த காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 19வது வசனத்தை நீங்க படிக்கும்போது, அவள் கொள்ளையிட்டு கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரனிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். நீங்க இழந்து போனதை நீங்க திருப்பி கொள்ளணுமா? இழந்து போன அன்பு, இழந்து போன குடும்பம், இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன பிள்ளைங்க, இழந்து போன வேலை, இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ளணும்னா, நீங்க சகிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும். நீ அது மாத்திரமல்ல, இந்த 2 சாமுவேல்ல நீங்க 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, தாவீது மறுபடியுமாக இழந்து போன இடத்துல திருப்பி கொண்டது மாத்திரமல்ல, தாவீது யூதா வம்சத்தாரின் மேல் தேவன் ராஜாவாக உயர்த்தினார். ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில இல்ல, ஒரு தேசத்துக்கு, ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு சமுதாயத்துக்கு தேவன் ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்தவே வந்திருக்கிறேன், நான் உன்னை உயர்த்தவே வந்திருக்கிறேன். நீ சகிக்கும் பொழுது நீங்க ராஜாக்களுமாக ஆசாரியர்களுமாய் காணப்படுவீர்கள். நான் உன்னை உயர்த்தவே வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையில, இந்த நெருக்கத்துல, இந்த அவமானத்துல, இந்த வேதனையில, இந்த துன்பத்துல, இந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவரே நான் சகிக்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்பட்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து, ஆண்டவருக்கு என்னோட முகமுகமா பேசியிருக்கிறான்னு சொல்லி நீங்க உணர்ந்து, நீங்க செவி கொடுத்து, நீங்க அதுக்கு செயல்படுவதற்கு நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்கன்னா, முதலாவது ஆசீர்வாதம், நீங்க இழந்தவைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், குடும்பத்துல
பிரிவினைகள்ல இருந்து ஒரு மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம், அற்புதங்களை நீங்க பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள் பண்ண இழப்புகளா இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் மறுபடியுமாய் கொடுக்க போகிறார். தேவன் மறுபடியுமாய் கொடுக்க போகிறார். ஒருவேளை நெருக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் தேவன் மறுபடியுமாய் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களை உயர்த்தி அநேக குடும்பத்திற்கு முன்பாக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக உன் தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் பல ஜனங்களுக்கு முன்பு இப்படி இருந்த குடும்பம், இப்படி இருந்த பிள்ளை, இப்படி இருந்த வாழ்க்கை, இதன் மத்தியில கர்த்தர் உயர்த்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நான் சகித்து வாழ, என் சூழ்நிலைகள்ல, என் நெருக்கத்தின் வேளையில, நான் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள்ல, அப்பா நான் இழந்து போன வேளையில, அப்பா பரியாசம் பண்ணப்பட்டு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலைகள்ல, அப்பா நான் இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா நான் சகிக்கிறவனாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளையினால் என்னை சகிக்க முடியல அப்பா, என் வாழ்க்கையை நினைத்து அப்பா அந்த வேதனையினால் என்னை சகிக்க முடியலப்பா, இந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில இருக்கிற நான் என்னை சகிக்க முடியலப்பா, என் பொருளாதாரத்துல அப்பா நான் எழும்ப முடியாம, நான் சகிக்க முடியாம, என்ன செய்ய தெரியாம இருக்கிற ஆண்டவரே இயேசுவே, இன்னைக்கு நீங்க என்னோட பேசிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படியா நான் என் இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தி நான் சகித்து வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீ அர்ப்பணிப்பீங்களா? ஒரு விஷயம், உங்க இருதயங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் இருதயங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயங்களை கண்ணோக்கி பார்க்கும். ஆண்டவர் சொல்ற, மகளே மகனே, நீ சகிக்கிறதுக்கும் உன் இருதயத்தை நீ இப்பொழுது தாவீது இருதயத்தை திடப்படுத்தினது போல நீ அப்படிப்பட்ட பக்குவத்துக்குள்ள நீ கடந்து வரும் பொழுது நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறார். இழந்து போன உறவுகள், இழந்து போன நட்பு, இழந்து போன ஐக்கியம், இழந்து போன ஊழியம், இழந்து போன சகோதர ஸ்நேகம், இழந்து போன குடும்பம், இழந்து போன வாழ்க்கை, நீ எல்லாவற்றையும் நீ மறுபடியுமாய் நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். நீ மறுபடியுமாய் திருப்பிக் கொள்ள போகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களோட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக இன்னைக்கு நீ புழுதியில இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை ராஜாக்கள் மத்தியில உன்னை உயர்த்த போகிறார். உன்னை பிரபுக்கள் மத்தியில உன்னை உயர்த்த போகிறார். உன்னை குடும்பங்கள் மத்தியில உன்னை உயர்த்த போகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் சகித்து வாழ நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் புருஷன் எப்படி பேசியிருந்தாலும், என் பிள்ளைங்க எப்படி பேசியிருந்தாலும், என் வேலை ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல கூட இருக்கிறவங்க எப்படி நடந்துகிட்டாலும், எல்லாவற்றின் மத்தியில கர்த்தருக்காக நான் சகித்து வாழ்வேன் ஆண்டவரே சொல்லிட்டு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ ஏற்படுத்துகிறார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துகிறார். இழந்தவைகள் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ள போறீங்க. தேவனே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவரப்பா. உங்களுடைய கருத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படியாக, வசனத்தின்படியாக தங்களுடைய வாழ்க்கையை யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பரவாதே. அல்லேலூயா.